105 மினிட்ஸ் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. ராஜீவ் துஷார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா இந்த படத்தில் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்தோடைய ஹீரோயினி ஹன்சிகா அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யமான குரல் அவங்களோட தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது. இப்போ இந்த டார்ச்சர்லேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க, எதற்காக அந்த அமானுஷ்யமான குரல் ஹன்சிகாவை துரத்துது, இப்படி டார்ச்சர் பண்ணுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒரு லைன். இப்போ இந்த படத்துடைய பாஸ்டியூம் பார்த்தாவே ஹன்சிகாவோட ஆக்டிங் தான் என்ன சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கேமரா, விஷுவல் எஃபெக்ட்லாம் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஹன்சிகா மட்டும்தான் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் இதில் வருது. படத்தில் அந்த வாய்ஸ் கேட்கும், ஹன்சிகா மிரட்டுற மாதிரி அமானுஷ்யமான அந்த வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ல எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மொத்தத்தில் இந்த படத்தில் ஹன்சிகா மட்டும்தான் வராங்க. அதுவும் அந்த கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கல. ரொம்ப ஜப்பாக எடுத்துட்டாங்க. எப்பா ஒரு 2 மணி நேரம் படம் ஒரே ஆளை ஒரே மூஞ்சை போய் எப்படி பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறத இருக்குது. அது ஹன்சிகாவோட மேக்கப் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லை. என்ன இந்த படம் வந்து ஒரே கேரக்டர் தான். கொஞ்சம் போர் அடிக்குது, நல்லாவே போர் அடிக்குது. ஜப்பாக இழுக்கிறாங்க. ட்விஸ்ட்ன்றீங்களே கிடையவே கிடையாது. சும்மா அந்த வாய்ஸ் வந்து மிரட்டுறதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு அப்படிதான் போத வழிய மற்றபடி எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவுமே இவங்க காமிக்கல. அதுவும் 2 மணி நேரம் எப்பறா உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிறது தான் இருக்குது. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். ஒரு முக்கியமான சப்பையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தோம் பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் வரும்டா, படம் ஓரளவுக்காவது இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் அதுவும் இல்லை. பார்க்கும்போது கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்துக்கு சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களுக்கு கவிப்பா.